கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே வின்வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 775 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 24/6/2024 ஒரு வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அக்ஷயா லாட்டரி ரிசல்ட், அக்ஷயா லாட்டரி 657 ட்ரா நம்பர், அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க, ஜாயின் பண்ண முடியாதவங்க எல்லாரும் நம்ம டெலிகிராம் சேனல், அதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 380, அதாவது 380. இதில் நம்ம நார்மல் போட்டிருந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் ஏபிஏசி பிசியில் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டோம்னா 380 ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு ஏபி பாஸ் கீழே வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபி 38 உள்ளே வச்சுருக்கோம். ஏபி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். ஏபி 38 ஒரு தரமான ஒரு வின்னிங். அதில் ஃபஸ்ட்டு நம்ம நேற்று அதை மார்க் வேறு பண்ணியிருந்தோம். அதாவது 38, 48, 67 இதை நம்ம ஸ்பீச் பண்ணியிருந்தோம். இந்த 3 முக்கியமான கெஸ்ஸிங் வந்து இந்த 3 வந்து முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு. இந்த ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஏபி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு வின்னிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கான ஒரு அக்ஷயா லாட்டரியில் நமக்கு ஆல் போர்டை பொறுத்தளவு 3 பாஸு. ஓகேங்களா? 3 பாஸு, அதாவது வின்னிங் ஆனதை சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம 3 டிஜிட்டில் ட்ரை பண்ண நம்பரை சொல்லிடுவோம். ஆல் போர்டு 3, ஏ போர்டு எப்பயும் போல ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதில் நம்மளோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 380. ஓகேங்களா? இதில் நம்ம கொடுத்துருந்த நம்பர் 302. இந்த இங்கே 2க்கு பதில் இங்கே 8 வச்சுருந்துச்சுன்னா இங்கே 3 டிஜிட் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். ஓகேங்களா? இதில் இந்த நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கோம் 980. இது வந்து பாக்ஸ் கன்வெர்ட். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி கொடுத்துருந்தோம்னா 809 இப்படி கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பிசி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். பிசி வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங், தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு இதில் பிசி நான் தான் சொன்னேன்ல 3 டிஜிட் பாக்ஸ் ஒன் டெய்லி நம்மளுக்கு பிசி வின் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஏபிஏசி பிசியில் ஏபி இதே ஏசி வின் ஆகிட்டு தான் இருக்குது. எப்பயும் போல் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வின்னிங் நம்மளுக்கு டெய்லி நல்ல ஒரு வின்னிங் தான் கிடைக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டு இந்த 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு 3 வந்துட்டாலே நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. ஏன்னா நேற்று வந்து நம்மளுக்கு பி போர்டில் இறங்கின 8 இன்னைக்கு ஏ போர்டில் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6, 8க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 6. அப்படி இல்லாத பட்சத்தில் 0. ஓகேங்களா? 860. ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 860. இதுதான் ஏ போர்டு. இது வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவலாக விளாட்றவங்களுக்கான ஒரு கேமிங் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 8. பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு நம்பர் 7. ஓகேங்களா? 8 வச்சு 7க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 5 தான். 5க்கு அடுத்தாப்புல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அதுதான் 7, 5, 2. ஓகேங்களா? இது 3ஐயும் குறிக்கிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான்.
இதை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணீங்கன்னா ஒரு தரமான ஒரு வின்னிங்காக தூக்கலாம். ஓகேங்களா? ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் அது. அதில் கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு சி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 0 வச்சு பவர் அண்ட் ஃப்ளிப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாலே 4 தான். 4க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 4 விட்டுட்டா 7. ஓகேங்களா? 4 இல்லைன்னா 7 அது இல்லாத பட்சத்தில் வரக்கூடிய ஒரு நம்பர் 1 தான். 471 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இது வந்து சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? 471 ஓகேங்களா? இதுதான் ஓரளவுக்கு நம்ம டுடே நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 76 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நம்பர், ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 76. செகண்ட் நம்பர் 90. ஓகேங்களா? 76 இல்லைன்னா 90. இது அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணி போட்டுக்குருவோம். 767 போட்டுக்குருவோம். ஓகேங்களா? 6778 ஏன்னா திரும்பி 8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 78 வந்து கொஞ்சம் ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 78. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 97 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 79. நம்ம வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே கெஸ்ஸிங்கில் ஏபிஏசிபிசிக்கான ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 7690, 6778, 9779. லாஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரே ஒரு நம்பர் 99. இதை மட்டும் மெயினாக வச்சு விளாண்டுக்குங்க. ஓகேங்களா? அதாவது இந்த 99 மட்டும் மெயினாக வச்சு விளாண்டுக்குங்க. 7690, 6778, 9779 அண்டு 99. இதான் ஒரு முக்கியமான நம்ம வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். இந்த 3 டிஜிட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 798. ஓகேங்களா? ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா? 798, 976. ஓகேங்களா? 976. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 571. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 254. ஆக்சுவலி எந்த நம்பர் ஹைலைட்டான ஒரு நம்பர்னா இந்த 798 அப்புறம் 571 இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 254க்கு அடுத்த வகுப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 528. ஓகேங்களா? 528. அடுத்து ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 163. இதான் நம்ம டுடே நம்ம வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்க்கு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? 798, 976, 571, 254, 528, 163. இதான் அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துட்டா அதுதான். இந்த 380 வச்சு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸில் முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். நம்ம உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்சிங் ஆச்சுன்னா பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே.
அடுத்து நம்ம வின் லாட்டரி கெஸிங்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸிங். இது ஆல்போர்டு கெஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற எல்லாமே கெஸிங்னா இந்த ஆல்போர்டு கெஸிங்கை மறக்காமல் பக்காவாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டு கெஸிங்கில் நம்மளுக்கு ரொம்பவே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9 தான். 9லாம் யார் யாருக்கு கன்ஃபார்ம் நம்பர்னு தெரிஞ்சோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய அனைவரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டான உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 7. 9 7. ஓகேங்களா? 9 7 0. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு டுடே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இந்த 0 வரலைன்னா வரலைன்னா இந்த 9 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இந்த 9 7 மட்டும். இந்த 0 வராத பட்சத்துக்கு நாளைக்கு நம்ம அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் இந்த 0க்கு பதிலுனா 6 தான். ஓகேங்களா? 0க்கு பதிலுனா 6 தான். 0 வந்துச்சுன்னா இதே நீங்கள் ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த ஆல்போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் கேமோட சேஞ்சரே ஆல்போர்டு தான். 970 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 976 இப்படி போட்டுக்குங்க. ஓகேங்களா? அதாவது டபுள் செட்டாக போட்டுக்குங்க. 970 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 976 இப்படி பாக்ஸாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.